ஹாய் ஹலோ வெல்கம் டு எஸ்ஜிடி சேனல். இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ஹோண்டா கம்பெனி ஆக்டிவாவோட எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வெர்ஷனு 2 மாடல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனல் கூட அதை பற்றி வீடியோ வந்து போட்டிருந்தேன். அப்போ இந்த 2 வேரியன்ட் இருக்குல்ல, அதில் இப்போ ஒரு வேரியண்ட்டுக்கு ஆன்லைன் ப்ரீ புக்கிங் இப்போ வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் முன்பணமாக எவ்வளோ கொடுத்து அந்த ஸ்கூட்டரை புக் பண்ணணும், அந்த ஸ்கூட்டரோட என்ன ப்ரைஸு, இப்போ நீங்கள் புக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கூட்டர் எப்போ டெலிவரிக்கு வரும், அந்த ஸ்கூட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, ஃபெசிலிட்டிஸ் என்ன, ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்கு, ஸோ அந்த ஸ்கூட்டரை பற்றின ஃபுல் டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறேன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருப்பீங்க. இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக வந்து பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ உங்க எல்லாருமே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சிங்கன்னா இதே மாதிரி நான் நெக்ஸ்ட் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்போ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் ஈஸியாக வீடியோ உடனே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஸ்கூட்டரு பார்க்குறதுக்கு அப்படியே பெட்ரோல் டைப்பில் இருக்கிற ஆக்டிவா ஸ்கூட்டர் மாதிரியே தான் இருக்கும். பட் லுக்கில் சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. அதேமாரி ஸ்பெசிஃபிகேஷன்லையும் எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு என்ன தேவையோ அந்த சேஞ்சஸும் பண்ணியிருக்காங்க. கலர்லேயும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு கலர்லாம் யூஸ் பண்ணி மாற்றிருக்காங்க. ஸோ இந்த சேஞ்சஸ் மட்டும் தான் இருக்குமே தவிர மற்றபடி பெரிய சேஞ்சஸ்லாம் எதுவுமே இருக்க முடியாது. ஆல்மோஸ்ட் பெட்ரோல் டைப்பில் இருக்க ஆக்டிவா மாடல் இருக்குல்ல, அதேமாரி தான் கொடுத்துருக்காங்க. மோட்டார்னு பார்க்கும்போது இந்த ஸ்கூட்டரில் 1.8 kW BLDC ஹப் மோட்டார் கொடுத்துருக்காங்க. ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் IP67 இருக்குது. அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் 77 Nm அவுட்புட் டார்க்காக இருக்குதுல. இந்த மாடலில் டிஸ்க்கு கொடுக்கல, ஸோ அது ஒரு டிராபேக்காக இருக்குது. ஃப்ரண்ட்டில் ட்ரம் கொடுத்துருக்காங்க, பேக்லேயும் ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டரில் டிஸ்க் வராது. வாரண்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்கூட்டரில் பேட்டரிக்கு 5 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா 50,000 கிலோமீட்டர் வாரண்டியாக கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தில் எது ஃபஸ்ட்டு வருதோ அதை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஓவரால் வண்டிக்குன்னு பார்க்கும்போது அதுக்கும் 5 வருஷம் வாரண்டி, இல்லைனா 50,000 கிலோமீட்டர் வாரண்டி. ஸோ ரெண்டுமே சேமாக தான் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் அடிஷ்னலாக சார்ஜருக்கும் 5 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று பேட்டரி. ஸோ இந்த ஸ்கூட்டரில் பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் பேட்டரி போட்டு தான் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. டபுள் பேட்டரிலாம் வராது. ஸோ வந்து ஸ்வாப்பபிள் ஆப்ஷன் கிடையாது. ஒரே பேட்டரி போட்டு யூஸ் பண்ண முடியும். பவரை பொறுத்த வரைக்கும் 1.5 kWh பவரில் தான் இந்த பேட்டரி இருக்குது. சார்ஜர் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து நீங்கள் வீட்டில் சார்ஜ் போகிறனால போட்டுக்கலாம், இல்லை சார்ஜ் ஸ்டேஷனில் போகிறனால போட்டுக்கலாம். அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. போர்ட்டபிள் சார்ஜர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போது ஒரு வாட்டி சார்ஜ் போகிறேன்னு வச்சுங்களேன், 4 மணி நேரத்தில் 80% பேட்டரி ஃபுல்லாயிரும். இதுவே 6 மணி நேரம் போட்டிங்கன்னா 100% பேட்டரி ஃபுல்லாயிரும். நீங்கள் ஒரு வாட்டி இந்த ஸ்கூட்டர் சார்ஜ் போட்டிங்கன்னா சாலிடாக 75 to 80 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டியை நிற்காமல் ஓட்டிட்டு போக முடியும். ஸோ மைலேஜ் வந்து பக்காவாக இருக்கும் இந்த ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹோண்டானாலே தெரியும், ஆல்மோஸ்ட் மைலேஜ் வந்து பக்காவாக இருக்கும். ஏன்னா பெட்ரோல் டைப் ஆக்டிவா ஸ்கூட்டர் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு மைலேஜ் கொடுக்குன்னு. ஸோ அதே மாதிரி தான் இதையும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு இது மைலேஜ் வந்து 80 கிலோமீட்டர் வரைக்கும் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கூட்டரோட ஃப்ரண்ட்டில் டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. பேக்கில் 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் ஹைட்ராலிக் கொடுத்துருக்காங்க. வீலை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் பேக் ரெண்டுத்துலையுமே அலாய் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. வீலை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் பேக் ரெண்டுத்துலையுமே அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. அதேமாரி டயர்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் பேக் ரெண்டுத்துலையுமே டியூப்லெஸ் ஏஸ் கொடுத்துருக்காங்க. மற்ற ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வண்டி ஓட்டிட்டு போகும்போதோ இல்லை நிற்கும் போதோ பேட்டரி வந்து லோ ஆயிடுச்சு, சார்ஜ் தீர போதும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல இன்டிமேஷன் காட்டுறதுக்கு லோ பேட்டரி அலாரம் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் பார்க்கும்போது புஷ் பட்டன் ஸ்டார்ட் தான், இதில் ரிமோட் ஸ்டார்ட் பற்றி எதுவும் சொல்லவே இல்லை. அதேமாரி இப்போ நீங்கள் சி டைப் மொபைல் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வண்டியிலே தாராளமாக சார்ஜ் போட்டுக்கிறதுக்கு USB சார்ஜ் போட்டு கொடுத்துருக்காங்க, அதுவும் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி 27 லிட்டருக்கு அண்டர் சீட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பேக் வச்சிருக்க பிளேஸ் போக அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து நல்லா பெருசாக லென்த்தாகவும் இருக்குது. அதில் நீங்கள் திங்ஸ் லக்கேஜ் இது எல்லாமே வச்சுக்கலாம். சீட்டுன்னு பார்க்கும்போது எல்லா ஸ்கூட்டர் மாதிரியே சிங்கிள் சீட்டு தான், ஆக்டிவா மாதிரியே சீட்டு ஓரளவு பெருசாக தான் இருக்குது. 2 பேர் 3 பேர் தாராளமாக போகலாம். சிங்கிள் சீட்டு கொடுத்துருக்காங்க. பேசஞ்சர் ஃபுட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி கேரி ஹூக்கும் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ரைடிங் மோட்ஸ் வந்து ஸ்கூட்டரில் அவைலபிளாக இருக்குது. அதுவும் உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து அதிகமாக கொடுக்கும். பேட்டரி பேக்கும் வந்து உங்களுக்கு பவர்ஃபுல் பேட்டரி பேக் கொடுத்துருக்கனால அதுவும் மைலேஜ் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அடுத்து 5 இன்ச்சு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் கிளாக் பார்த்துக்கலாம். அதேமாரி இந்த லோ பேட்டரி அலர்ட் சொன்னல அதுவும் இருக்குது. அதேமாதிரி ஆன்டி திஃப்ட் அலாரம் இருக்குல்ல அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோமீட்ரு, ட்ரிப்போமீட்ரு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. கிளியராக ரீட் பண்ணுற அளவுக்கு பார்க்குற அளவுக்கு டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டரில் அடிஷ்னலாக ஆஃப் போர்ட் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து சார்ஜ் வந்து ஃபாஸ்ட்டாக ஏறும், ரொம்ப நிறைய நிற்கும். ஸோ இதுக்கு வந்து சார்ஜ் அமௌண்ட் பே பண்ணணுமா என்னங்கிறது தெளிவாக சொல்லலை. பட் அடிஷ்னல் ஆஃப் போர்ட் சார்ஜும் இதில் அவைலபிளாக கிடைக்குது இந்த ஸ்கூட்டருக்கு. ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் அண்டர் போனில் தான் இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு
கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 169 mm இருக்குது. கர்ப் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 கிலோ தான் வண்டி வெயிட்டு. லோடிங் கேரிங் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 150, அதாவது 150-200 கிலோ வரைக்கும் வெயிட் தாங்கும் இந்த ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃபேட்டாக இருக்கீங்களா தாராளமாக போகலாம், குண்டாக இருக்கிறவங்க இல்லை நீங்கள் வெயிட் எதுவும் லக்கேஜ் எதுவும் வைக்கிறீங்களா அதை மாதிரி வச்சும் கொண்டு போகலாம், அந்த அளவுக்கு வெயிட் தாங்கும். ஸோ வெயிட் வந்து நல்லா தாங்குற அளவுக்கு தான் ரெடி பண்ணியிருக்காங்க. அதேமாரி ப்ளூடூத் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதேமாரி ஒய்ஃபை இருக்குல்ல, அதையும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வண்டியில். மொபைல் ஆப் இருக்குல்ல, அதையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஹோண்டாக்குன்னு ஒரு தனி ஆப் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்லாம் இருக்குல்ல அதை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வண்டியோட கனெக்ட் பண்ணிங்கன்னா மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட் இருக்குல்ல, அது எல்இடியில் கொடுத்துருக்காங்க. டர்ன் இண்டிகேட்டர் இருக்குல்ல, அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடியில் இருக்குது. வண்டியோட பேக்கில் டெய்ல் லைட் இருக்குல்ல, அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே எல்இடியில் கொடுத்துருக்காங்க. பல்பு ஹாலோஜன் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணல. வண்டியோட ஸ்பீடு அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு ஆவரேஜ் ஸ்பீடில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹை ஸ்பீடு சொல்ல முடியாது, லோ ஸ்பீடு சொல்ல முடியாது. மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற அளவுக்கு தான் இந்த ஸ்கூட்டரோட ஸ்பீடு இருக்குது. ஸோ வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்பீடு தான். ரெகுலர் ஒர்க்குக்கு, மற்ற யூசேஜுக்கு, லாங் டிரைவ் போகிறது எல்லாருமே போகிறதுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அசிலரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது வண்டி ஸ்டார்ட் பண்ணால் 9வது செகண்ட்லேயே உங்களால் 40 கிலோமீட்டர் ஸ்பீடு ரீச் பண்ண முடியும். ஸோ ஓரளவுக்கு வந்து ஸ்பீடு நல்லா பிக்கப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 50 கிலோமீட்டர் வேகம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆவரேஜான ஸ்பீடு தான். ஏன்னா இப்போது நல்ல காஸ்ட்லியான எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா 70-80 கொடுக்குற அளவுக்கு லான்ச் பண்ணுறாங்க. பட் இவங்க வந்து ஸ்பீடு வந்து 50 வரைக்கும் தான் இந்த மாடலில் கொடுத்துருக்காங்க. கலரை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கூட்ரு 5 கலரில் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் இருக்குது. நார்மலாக நீங்கள் வந்து ஆக்டிவாவில் பார்த்த மாதிரி கலர் கிடையாது. பட் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ப்ளூ பிளாக் எல்லாம். இப்போ நீங்கள் ரிவ்யூ பார்த்தது ஹோண்டாவில் லான்ச் பண்ண ஆக்டிவா மாடலோட QZ1 அப்படிங்கிற வெர்ஷனோட எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஸ்பெசிஃபிகேஷன் தான். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸ்பீடும் நல்லா இருக்குது, மைலேஜும் நல்லா இருக்குது. இதுக்கு வந்து ப்ரீ புக்கிங் ஆன்லைனில் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. 1000 ரூபா கொடுத்து இந்த ஸ்கூட்டரை நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ புக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா டெல்லி, மும்பை, கொல்கத்தா, அப்புறம் ஹைதராபாத், பெங்களூரில் மட்டும்தான் இப்போ புக்கிங் வந்து போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து இன்னும் புக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆகல, கூடிய சீக்கிரமே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி மற்ற டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே நியர்பை லொக்கேஷனில் அத்தாரிட்டி டீலர் இருப்பாங்கல்ல, அதாவது ஹோண்டா ஷோரூம் இருக்குல்ல, அவங்கள கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில் எல்லாமே தெரியும். ஸோ 1000 ரூபா கொடுத்து இந்த ஸ்கூட்டர் புக் பண்ணிங்கன்னா பிப்ரவரி மார்ச்லாம் வந்து டெலிவரி ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. மற்ற டீட்டெயிலாம் வந்து நீங்கள் ஷோரூம் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ரைஸ்னு வரும்போது 1 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரூம் ப்ரைஸாக இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் ஃபைனல் ப்ரைஸ் இது வரைக்கும் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணல. 1 லட்ச ரூபாயிலேருந்து 1,20,000 தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து டெலிவரி ஸ்டார்ட் பண்ணும்போது அது எவ்வளோ ப்ரைஸுங்கிறது தெரியும். ஸோ மற்ற டீட்டெயில் எனக்கு தெரிஞ்சுன்னா ஷோரூம் கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த ஸ்கூட்டர் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே இருக்கு, ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கு, ஆன்லைனில் மற்ற டீட்டெயில் எல்லாமே இருக்கு, அதை பற்றி தெரியுங்க. ஸோ ஒரு பட்ஜெட்டில் இல்லை, ஹோண்டாவோட நியூ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ண வயசுலாமும் இந்த வீடியோ பற்றி எதுவும் சொல்லணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி டிஃபரெண்டான வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களுக்கு உங்களை சிடி.